ஓகே ஸ்டார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே கடந்து போலாம். மத்தேயு 11 நாம் வாசிக்கலாம். সবাইকে প্রভু যীশু নামে অভিনন্দন। আজকে আমরা ঈশ্বরের বাক্য দিয়ে প্রচার শুনি। মাতি পুস্তক অধ্যায় 11 সেখানে 28 পদের দিকে আমরা খুলব। হে পরিশ্রান্ত বরাক্রান্ত লোক সকল, আমার নিকটে আইসো, আমি তোমাদিগকে বিশ্রাম দেব। அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒரு பிரசங்கத்தை பண்றாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படிங்கிறாரு. প্রভু যীশু তিনি সুসমাচার প্রচার করছেন এবং তিনি বলছেন, পরিশ্রান্ত এবং বরাক্রান্ত সকল তোমরা সবাই আমার কাছে এসো, আমি তোমাদেরকে বিশ্রাম দেব বলে তিনি সবাইকে ডাকছেন। எல்லா மனுஷங்களாலையும் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லவே முடியாது இயேசு கிறிஸ்துவை தவிர. ஏன் அப்படின்னா, மெய்யான சமாதானத்தை கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் அப்படிங்கிறவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து মাত্রம்தான்। যীশু যেভাবে এই কথাটা বলেছেন, এই ধরনের কথা এই পৃথিবীতে কোনো মানুষ বলার মতো ক্ষমতা নাই। কারণ যীশু এই কথাটা বলার কারণ তিনি ঈশ্বর এবং তিনি সর্বশক্তিমান, তাই তিনি এই কথা দিয়ে আমাদেরকে ডাকছেন। ஒருவேளை சாதாரண மனுஷங்க நம்மளிடத்துல எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, ஏதாவது உதவி செய்யுங்க, ஏதாவது இரக்கம் பண்ணுங்க நம்மளிடத்துல கேட்டாங்க அப்படின்னா, நமக்கே 1008 கஷ்டம் இருக்குது, நம்ம எப்படி உனக்கு ஏதோ உதவி செய்யறது அப்படிங்கிற முதல் கேள்வி நமக்கு வரும்। কেউ যদি এসে আমাদের কাছে তাদের দুঃখ কষ্টের কথা যদি বলে, আমরা বলবো, দেখো বাবু, আমারই তো অনেক দুঃখ কষ্ট, আমি তোমাকে কি করে সাহায্য করব, সেই কথাটা আমরা বলবো। அநேக சமயங்கள்ல நம்ம இயேசு கிறிஸ்துவை அறியாத நாட்களில் நம்முடைய துக்கங்கள் மாறவும் வருத்தங்கள் மாறவும் நிறைய இடங்களுக்கு நம்ம போய் கொண்டிருப்போம். ஆனா இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு நம்ம அறிஞ்சு கொண்டோமோ அந்த தருணத்திலிருந்து நமக்கு எந்த விதமான துக்கம் வேதனை வந்தாலும் இயேசு கிறிஸ்துவை தவிர மற்ற யார்ட்டையும் நம்ம போக மாட்டோம்। যিশুর কাছে আসার আগে আমাদের কষ্ট দুঃখকে সরাতে আমরা অনেক ভালো ভালো জায়গাতে যেতাম, কিন্তু গিয়ে আমরা কোনো সুখ পেতাম না। কিন্তু যিশুর কাছে আসার পরে আমাদের একটা বড় প্রত্যাশা আছে, আশা আছে যে যিশুর কাছে আমি যাই বলবো তিনি আমাকে তার উত্তর দেবেন। அல்லேலூயா, அல்லேலூயா। நீங்க சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு முறை நம்ம போய் நம்ம பிரச்சனையை சொன்னாலும் அதை தீர்க்கிறதற்கும் அதை மாற்றுவதற்கும் வல்லவரா இருக்கிறார்। আপনি বলুন যে যতবার আমরা প্রভুর কাছে গেলেও আমাদের প্রত্যেকটা কষ্টের কথা শুনে তিনি আমাদের কথার উত্তর দিয়ে আমাদের পরিস্থিতিকে বদলে দেন। ஆமென், ஆமென்। ஆனா இத்தனை நாட்கள்ல யாராவது ஒருத்தர், ஆண்டவரே உங்களுக்கு ஏதாவது வருத்தங்கள் இருக்குதா, உங்க உள்ளத்துல ஏதாவது வேதனை இருக்குதா நம்ம கேட்டிருக்கோமா? কিন্তু আমরা কখনো কোনোদিনও প্রভুকে জিজ্ঞাসা করেছি, প্রভু আপনার কোনো মন কষ্ট আছে, মনের কোনো অসুবিধা আছে বলে প্রভুকে কি কখনো আমরা জিজ্ঞাসা করেছি? கேட்டிருக்கிறோமா? জিজ্ঞাসা করেছে না। ஆண்டவருக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? আপনি কি ভাবছেন ঈশ্বরের মনের কোনো কষ্ট দুঃখ আছে? என்ன இருக்கு? কি আছে? কি দুঃখ কষ্ট? প্রভুর মনের কি কষ্ট আছে? তো ওই তো যিশুকে ক্রুশে তুত্তু দিল, মারলো, যিশু ওটাকে কষ্ট পেয়েছে, ஓகே, ওই কষ্টটা। ஆனா ஆண்டவருக்கு ஒரே ஒரு கஷ்டம் தான் இருக்கு, தன்னுடைய மனுஷங்களுடைய வாழ்க்கைய, அதாவது தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படியாவது என்னிடத்துல சேர்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு வேதனை ஆண்டவருக்கு என்றைக்குமே இருக்கும்। যিশুর মনের কষ্টটা একটাই যে আমার সন্তানগুলো যেন আমার কাছে আসে, তাদের জীবনের দুঃখ কষ্টগুলো যেন দূর হয়ে যায়, এটাই প্রভু চান।
நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கிறோமா? இப்போ வந்து ஆண்டவரே, நீங்க எல்லா நேரங்களையும் என் கூட இருக்கிறீங்க, நான் ஏதாவது காரியத்தில் உங்களை நான் கஷ்டப்படுத்துறேனா, உங்களை நான் வேதனைப்படுத்துறேனான்னு ஆண்டவர்கிட்ட இந்த கேள்வி யாருக்காவது கேட்டிருக்கோமா? প্রভু আমাদের সঙ্গে সর্বদাই তিনি থাকতে চান বা থাকেন, কিন্তু আমরা প্রভুকে কখনো জিজ্ঞাসা করেছি, প্রভু যে তুমি আমার সঙ্গে সবসময় থাকছো, তা আমি এমন কিছু করছি সেটা তোমার কি কষ্ট হচ্ছে, বা এমন কিছু আমি বলছি যাতে তুমি কষ্ট পেয়ে যাচ্ছ বলে প্রভুকে কখনো আমরা প্রশ্ন করেছি? இல்ல. ஆனா ஒரே ஒரே ஒரு ஆள் குறிச்சிருக்கேன். মানে একজন শুধু হাত তুলেছেন বা আমি করেছি। ஆண்டவருக்கு வந்து நமக்கு இன்னொரு கேள்வி இந்த வார்த்தையை கேட்டோம்னா நமக்கு எழும்பலாம். நம்ம வந்து வார வாரம் ஆராதனைக்கு வரோம், தினமும் எந்திரிச்சு ஜெபம் பண்றோம், பைபிளை வாசிக்கிறோம். ஆனா வந்து என்ன கஷ்டம் ஆண்டவருக்கு நம்ம கூட இருக்கும்போது இருக்க போகுதுன்னு ஒரு கேள்வி வரலாம். আমরা প্রতি সপ্তাহে আসি, প্রার্থনা করি, আরাধনায় যোগদান করি, আমরা ভাবতে পারি যে প্রভু কি কষ্ট পাবেন, কারণ আমরা তো সবকিছু ঠিকঠাকই করি বা প্রভুকে দেওয়ার জায়গাটা বা স্থানটা আমরা দিচ্ছি। ஆனா எல்லா நேரங்களிலும் வந்து நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறோம் அப்படின்னா, சில நேரங்களில நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன தவறுகள், நம்ம பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறதா இருக்கிறது. কিন্তু আমরা এমন কিছু কথা বলি বা এমন কিছু আচরণ করি, প্রভু আমাদের থাকার সত্ত্বেও কিছু আচরণ বা কিছু কথা অবশ্যই প্রভুর মনটাকে কষ্ট দিতে পারে। ஆமென். இந்த நேரத்துல வந்து ஒரு நம்ம வீட்ல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு ஒரு ஒரு சும்மா நினைச்சுக்குங்களேன். আপনি একটু কল্পনা করুন, আপনাদের এলাকাতে বা আপনাদের বাড়িতে একটা বড় অনুষ্ঠান হচ্ছে। நம்ம வந்து நம்மளுடைய எல்லா சொந்தக்காரங்களையும் அழைப்போம். நமக்கு என்னென்ன நல்ல நல்ல சாப்பாடு இருக்குதோ எல்லா சாப்பாடுகளையும் நம்ம செய்வோம். புது புது துணிகள்லாம் எடுத்து எல்லாரும் கூட சந்தோஷமா நம்ம இருப்போம். তো আমাদের বাড়িতে রান্না বান্না চলছে, বা এবং অনেক আত্মীয় স্বজন দূর দূর থেকে আমাদের বাড়িতে আসতে শুরু করেছে, বা একটা অনুষ্ঠানের বিয়ে ও বাড়ির মতো সবকিছু তৈরি হচ্ছে, জামা কাপড় কিনছি, একটা আনন্দ জিনিসটা ওখানে চলছে। ஆனா அந்த தருணத்துல நம்முடைய பையனோ அல்லது பிள்ளையோ வீட்டுல யாராவது ஒரு உடம்பு சரியில்லாம படுத்திருந்தாங்க அப்படின்னா, நம்ம அந்த சந்தோஷத்தை தொடருவோமா இல்ல அதோட நிறுத்திடுவோமா? তো হঠাৎ করে দেখা গেল আপনাদের বাড়িতে আপনার ছেলে বা মেয়ে হঠাৎ করে অসুস্থ হয়ে পড়ে গেছে বা বিছানা থেকে আর উঠতে পারেনি, কিন্তু আপনার বিশাল বড় অনুষ্ঠানের আনন্দের মধ্যে আপনার ছেলের কষ্টটা দেখে আপনি আনন্দের উপভোগ করবেন, বা আপনি ওখানে অনুষ্ঠান করাটা বন্ধ করে দেবেন? বন্ধ করে দেবেন কেন? কেন বন্ধ করে দেবেন? கரெக்ட். நம்ம வந்து சரியா சொன்னாங்க. நம்ம வந்து முதல்ல வந்து நம்ம பிள்ளையோ பையனோ சுகமா இல்லைன்னா அதைத்தான் பார்ப்போம். ஏன் அப்படின்னா, நமக்கு எல்லாவற்றை காட்டிலும் நம்மளுடைய பையனுடைய பிள்ளையுடைய சுகம்தான் மிக மிக முக்கியம். তো ঠিকই বলেছিলেন মা, কারণ অবশ্যই আমাদের বাড়িতে যত বড়ই অনুষ্ঠান হলেও আমাদের কাছে খুবই গুরুত্বপূর্ণ হচ্ছে আমাদের ছেলের সুস্থতা। তাকে আমি ফেলে রেখে আমি যদি অনুষ্ঠান করি, অবশ্যই সেটা আমার ভালো লাগবে না। তাহলে এটা ঠিক, আগে আমার ছেলেটাকে ঠিক করব, সুস্থ করব, তারপরে পরের অনুষ্ঠানটাকে আমি এগোবো। அதே போலதான் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம ஆராதனை செலுத்துகிறோம், பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்றோம். இது எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு நம்ம செலுத்தினாலும் நம்முடைய ஆத்மா வந்து கரைப்பட்டதா இருந்தா, அதாவது ஏதாவது நம்ம தவறு செஞ்சு நம்முடைய ஆத்மா பாவம் செய்கிறதா இருந்தா, ஆண்டவருக்கு இது எல்லாவற்றையும் காட்டிலும் அந்த ஆத்மாவை ஆசீர்வதிக்கிறது, அந்த ஆத்மாவை வந்து பரிசுத்தப்படுத்துகிறது தான் ஆண்டவருக்கு மிக மிக முக்கியமானதா இருக்கிறது. তো ঠিক সেইভাবে আমরা প্রভুকে আরাধনা করি, আমরা বাইবেল পড়ি, আমরা প্রার্থনা করি, কিন্তু এতগুলো করার সত্ত্বেও কোথায় না কোথায় আমাদের প্রাণটাকে যদি আমরা অসুচি ভাবে রেখে দিই, তাহলে আমরা প্রভুকে আরাধনা করে বা প্রভুকে ডেকেও আমরা সন্তুষ্ট করতে পারি না। তার কারণ আমাদের প্রাণের প্রতি আমাদের যত্নটা কম হওয়ার কারণে আমরা ঈশ্বরকে যাই করি সেটা প্রভু নিতে পারে না। அதே போல நம்ம வந்து இயேசு கிறிஸ்து இந்த ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தணும், இந்த ஆத்மாவை தன்னோடு சேர்த்து கொள்ளணும், நான் எப்பவுமே என்னோட பிள்ளைகளோடவே கூட இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அவர் தன்னுடைய ஜீவனையே விட்டார்। প্রভু যিশু আমাদের সঙ্গে থাকার জন্যই তিনি ক্রুশের উপর থেকে তার জীবনটাকে তিনি ত্যাগ করলেন।
நம்ம வந்து நிறைய நேரங்களில் இந்த ஆத்மாவை காத்து கொள்றதுக்கு என்ன பண்ணணும், எந்தெந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரை துக்கப்படுத்துது அப்படிங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கும் போது நம்ம அதை எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆண்டவரை பிரியப்படுத்த நம்ம ஆரம்பிப்போம். তো প্রভু আমাদের আত্মাকে তিনি যত্ন নিতে চান। তো আমরা আমাদেরকে জানতে হবে কি কি ভাবে আমাদের প্রাণের যত্নটা আমরা করতে পারি। கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 21 வசனம் வரைக்கும் இருக்கிறது. গালাতীয় পুস্তক অধ্যায় 5 সেখানে 18 থেকে আমরা সেখানে দেখব মানুষের স্বভাব সবাই জানে, ব্যভিচার, অসুচিতা, উচ্চ শৃঙ্খলতা, পৌতলিকতা, বশীকরণ, শত্রুতা, দ্বন্দ্ব, ঈর্ষা, ক্রোধ, স্বার্থপরতা, মতভেদ, দলাদলি, হিংসা, মদ্যতা এবং এই ধরনের অন্যান্য পাপ যেগুলি তোমাদের আগেই বলেছি, এখনো বলছি, এইসব যারা করে তারা ঐশ্বর রাজ্যর কোনো অধিকার পাবে না। அல்லேலூயா. மனுஷனுடைய இந்த மாம்சத்தின் கிரியைகள் சில நேரங்கள்ல என்னதான் நம்ம சர்ச்சுக்கு வந்தாலும் ஆண்டவரோடு நம்ம ஆராதிச்சாலும் பைபிள்ல படிச்சாலும் சில காரியங்கள் வந்து நம்மை வந்து மேற்கொண்டு எழும்பி விடுகிறது. তো অনেক সময় আমরা প্রার্থনাতে এলেও, আমরা আরাধনাতে থাকলেও আমাদের জীবনের এমন কিছু দৈহিকের চিন্তার কামনা বা এবং একটা মানসিকের চিন্তার ধারণার দ্বারা আমরা অনেক সময় ঈশ্বরকে সঠিকভাবে আমরা আরাধনা বা পালন করতে পারি না। কারণ এই ধরনের স্বভাব আগে ছিল আমাদের জীবনে, কিন্তু মাঝে মাঝে সেই স্বভাব আমাদের মধ্যে দিয়ে উঠে ஈஸ்வருக்கு கஷ்ட தேவார் மொத்த ஹோते பாரு. நம்ம அநேக நேரங்களில் ஜெபிச்சிருப்போம், ஆண்டவரே நான் பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்றேன், ஆனா இந்த ஒரு காரியம் மட்டும் என் வாழ்க்கையிலிருந்து மாறவே மாட்டேது, இந்த கோவப்படுற சுபாவம் என் வாழ்க்கையிலிருந்து மாற மாட்டேது, நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா இந்த இந்த விஷயம் மட்டும் என் இடத்துல இருந்து போவே மாட்டேது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. நிறைய நேரங்கள் நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம். হতে পারে অনেক সময় আমরা প্রার্থনা করেছি, প্রভু আমি তোমাকে ডাকছি, আমার এই স্বভাবটাকে আমার কাছ থেকে তুমি সরাও, কিন্তু আমরা প্রার্থনা করে সত্ত্বেও দেখা গেল ওই স্বভাবটা আমরা কিন্তু সরাতে পারছি না। நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். তো প্রেরিত পুস্তক অধ্যায় 2 এর সেখানে 3 পদটাকে আমরা পড়ি। সঙ্গে সঙ্গে তারা দেখতে পেলেন জীবহার মতো অগ্নিশিখা ছড়িয়ে গিয়ে প্রত্যেকের মাথায় অধিষ্ঠান করতে লাগলো। அல்லேலூயா. முதல் காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கூட 3.5 வருடங்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த 12 சீசர்களுடைய வாழ்க்கை வந்து 11 சீசர்களுடைய வாழ்க்கை இந்த இடத்துல மாறுகிறத நம்ம பார்க்கிறோம். যীশু খ্রিস্টের সঙ্গে 12 জন শিষ্য ছিল, তারা যীশু খ্রিস্টের পুনরুত্থানের পরে তাদের জীবনের একটা বড় পরিবর্তন আবার জিনিসটাই আমরা প্রেরিত পুস্তকে পবিত্র আত্মা তাদের উপরে নেমে আসার পরে কিভাবে তাদের জীবন পরিবর্তন হয়ে গেছে সেটা আমরা দেখতে পারবো। 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவரோடு கூட தான் நடந்தாங்க. அவங்க ஜெப ஆலயங்களுக்கு போனாங்க, ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரை ஆராதிச்சாங்க, பைபிளை படிச்சாங்க. ஆனாலும் கூட நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற அந்த போட்டி வந்து அவங்களிடத்துல இருந்து போகல. அவங்களிடத்துல இருக்கிற மனுஷ சுபாவங்கள் இன்னும் மாறவே இல்லை. இயேசு கிறிஸ்து இறந்ததுக்கு அப்புறமும் கூட பேதுரு எல்லாருமே பயத்துல மறுதளிச்சுட்டு ஓடுறாங்க. যীশু খ্রিস্টের সঙ্গে 3 বছর শিষ্যরা ছিল, থাকার সত্ত্বেও তাদের ভিতরে অনেক রকমের ঈর্ষা বা হিংসা এবং দলাদলি বা কে বড় কে ছোট এই ধরনের স্বভাবগুলো শিষ্যদের মধ্যে দিয়ে ছিল, কিন্তু সেই স্বভাবটা তারা কোনো রকমের সরাতেও পারেনি, সেটা কিছু করা যাচ্ছে না। যীশু খ্রিস্ট মানে যতদিন যিশুর সঙ্গে ছিলেন ততদিন ওই স্বভাবের সঙ্গে তাদের একটা লড়াই চলছিল। ஆனா இந்த நாளுக்கு அப்புறம் என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவங்க வாழ்க்கைக்குள்ள வந்தாரோ அந்த நாளுக்கு அப்புறம் அவங்க சுபாவங்கள் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிருச்சு। কিন্তু যেই দিন পবিত্র আত্মার অভিষেক তাদের উপরে নেমে আসছে, কিন্তু সেই দিন থেকে তাদের জীবন তাদের তাদের
যে জিনিসের আগে লড়াই করতেন সেটার একটা বড় পরিবর্তন আমরা দেখতে পারবো। நம்ம அநேக நாட்களில் சில பாவங்கள் எல்லாம் சில விஷயங்கள் நமக்கு பாவம்னு தெரியும், சில விஷயங்கள் பாவம்னே தெரியாது. அந்த மாதிரி பல நேரங்களில் நம்ம இருந்து கொண்டிருப்போம். சில விஷயங்கள் வந்து நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்னு நினைப்போம், ஆனா முடியாம போயிடும். ஆனா என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கைக்குள்ள வராரோ அந்த நாளிலிருந்து நம்ம ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம காண முடியும். যেদিন পবিত্র আত্মা আমাদের উপরে আসেন সেই দিন আমাদের জীবনে তিনি একটা বড় পরিবর্তন নিয়ে আসেন। কারণ আমরা অনেকটা জিনিসটাকে আমরা জানতাম না এটা পাপ, আমরা না জেনেও কিছু কাজ করেছি বা জেনেও এমন কিছু আচরণ আমরা করেছি, কিন্তু পবিত্র আত্মা যখন আমাদের মধ্যে আসেন আমাদের স্বভাবের মধ্যে তিনি একটা পরিবর্তনটাকে তিনি নিয়ে আসেন। அதே போல இயேசு கிறிஸ்து வந்து இந்த காரியங்கள் எல்லாம்னாலும் நம்ம துக்கப்படுறாரு அப்படிங்கறத எதுல இருந்து அறிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, நம்ம அனுதினமும் வேதத்துல படிக்கும் போது சில காரியங்களை ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காண்பிப்பார்। তো প্রত্যেক দিন ঈশ্বরের বাক্যকে যখন আমরা পাঠ করি বাইবেলের বাক্য থেকে প্রভু আমাদেরকে শিখিয়ে দেন যে তোমাকে কোন কোন জিনিস থেকে তোমাকে দূরে থাকতে হবে বা এড়িয়ে চলতে হবে এবং প্রতিরোধ করতে হবে। சில நேரங்களில் நம்ம எல்லா செய்திகளும் கேட்போம், நீ வந்து பொய் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு ஒரு செய்தி வந்தா நம்ம எல்லாரும் பொய் பேசுறவங்களா இருப்போமா? তো যখন যদি আমরা প্রচার শুনি যে তুমি মিথ্যা কথা বলছো কেন, তখন আমরা সবাই বসে ভেবে নেব তাহলে আমরা সবাই কি মিথ্যা কথা বলছি। நம்ம நீ வந்து ஏதோ பாவத்துல மாட்டியிருக்க அப்படின்னா எல்லாரும் பாவம் பண்றவங்களா இருக்க மாட்டாங்க, எல்லாரும் பொய் சொல்றவங்களா இருக்க மாட்டாங்க. நம்ம வந்து ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆவியானவர் நம்ம பைபிளை படிக்கும் போது இந்த காரியம் தான் ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கிற அவர் உணர்த்தும் போது அந்த காரியங்களிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கும்। তো যখন প্রচার করা হচ্ছে কিন্তু যে পাপের কথা বলা হচ্ছে, যে অন্যায়ের কথা বলা হচ্ছে যেটা প্রভু পছন্দ করে না, তখন আপনি মনে করবেন না সবাই সে কাজটা করছে, কেউ একজন বা কেউ দুজন ওই কাজের মতো যুক্ত আছে তাই প্রভু তাদেরকে সে শিক্ষা দিচ্ছে। কিন্তু আমরা যখন বাইবেল পড়বো প্রত্যেকজন ব্যক্তিগতভাবে, তখন প্রভু আমাদের জীবনে থাকার প্রভুর ঘৃণার জিনিসগুলোকে প্রভু দেখিয়ে দেবেন, তখন সেই জিনিসটাকে আমরা বুঝে আমরা সরিয়ে দিতে পারবো। அதனால முதல் காரியம் என்னன்னா, நம்ம ஆண்டவருடைய ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக நாம் காத்திருந்து நம்ம ஜெபிக்க வேண்டும்। তো প্রথম বিষয় হলো যে ঈশ্বরের আত্মার অভিষেকে ভরপুর হওয়ার জন্য ঈশ্বরের কাছে প্রার্থনা করে অপেক্ষা করতে হবে। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கிருந்து சீசர்கள்ட்ட ஒரு கட்டளை கொடுக்கிறாரு, நீங்க போய் பிதாவினிடத்துல கேள்விப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் அப்படிங்கிறாரு। যিশুর শিষ্যকে প্রভু বলেছিলেন যে তোমরা জেরুজালেমে গিয়ে ঈশ্বরের প্রতিশ্রুতির জন্য তোমরা অপেক্ষা করো এবং প্রার্থনা করো। இவங்க 10 நாள் காத்திருந்து ஜெபம் பண்றாங்க, 10வது நாள் ஆவியானவர் இறங்கி அவங்க வாழ்க்கையை மாற்றுறாரு। তারা 10 দিন ধরে প্রার্থনায় অপেক্ষা করছে, 10 দিনের মধ্যে প্রভু তার আত্মাকে তিনি প্রেরণ করছেন শিষ্যদের উপরে। இயேசு கிறிஸ்துவுக்கு 10 நாளைக்கு அப்புறம் இவங்க ஆவியானவரை பெற்றுக்கொள்வாங்கன்னு தெரியுமா தெரியாதா? প্রভু যীশু খ্রিস্ট কি এটা জানতে না জানে না 10 দিনের পরে তাদের উপরে আমি আত্মাকে পাঠাবো, তারা আত্মাকে পাবে, এটা যীশু জানতে না জানতে না? ஈசு ஜான்தே না ஜான்தே அவருக்கு வந்து எல்லா விஷயங்களுமே தெரியும். ஆனா வந்து ஒரு சிலருடைய விசுவாசத்தின் அளவை குறித்து, ஒரு சிலருடைய தாகத்தை குறித்து அவருக்கு தெரிந்திருப்பதனால இயேசு கிறிஸ்து நீங்க போய் 10 நாள் காத்துருங்க, 10 நாளைக்கு அப்புறம் ஆவியானவர் வருவார்னு சொல்லவே இல்லை. நீங்க போய் காத்துருங்க, ஆவியானவர் வந்து பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் அப்படிங்கிறாரு। প্রভু যীশু তিনি জানতেন তারা কখন তিনি পবিত্র আত্মাকে পাঠাবেন, কিন্তু তিনি অপেক্ষা কেন করছেন? কারণ কেউ কারো ভিতরে ধৈর্যটা নাই, কারো ভিতরে বিশ্বাসটা নাই। সেই বিশ্বাসটা বাড়াবার জন্যই, সে ধৈর্যটা বাড়াবার জন্যই প্রভু কিন্তু অপেক্ষা করছেন। কিন্তু যখন তারা অপেক্ষা করছিল প্রভু তার আত্মাকে দিয়েছিলেন। அல்லேலூயா। நம்ம ஏன் ஆண்டவர் இந்த மாதிரி வார்த்தைகள் ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, நம்ம போய் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்ம காத்துருங்க, ஆண்டவருடைய அபிஷேகத்துக்காக 10 நாள் காத்துருங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், ஆண்டவரே 10 நாள் இருப்பேன், நீங்க கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்காக வாழுவேன், இல்லைன்னா நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க। প্রভু যদি বলে দিতেন তোমরা 10 দিন অপেক্ষা করো, তাহলে আমরা বলতাম হ্যাঁ প্রভু 10 দিন অপেক্ষা করবো, কিন্তু 10 দিনের মধ্যে তোমার শক্তি না দাও তাহলে 11 দিন আমি পালিয়ে চলে যাব, তারপর আমি তোমাকে ডাকবো না, এরকম আমরা বলতাম কথা। ஆனா இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்னன்னா, ஆண்டவர்
பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும். அதாவது நம்ம வாழ்க்கையில நம்ம இன்னையிலேருந்து செபிக்க ஆரம்பிச்சோன்னா, நம்முடைய வாஞ்சை அதிகமா இருக்கும்போது, நம்முடைய தாகம் அதிகமா இருக்கும்போது ஆண்டவரே ஒரு நாள் தருவாரு. ஆனா எந்த நாள்னு ஆண்டவர் சொல்லல. அதனால ஆண்டவருடைய அந்த பிதாவின் வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ற வரைக்கும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நம்முடைய ஜெபத்தை விடாம ஆண்டவருடைய பாதத்துல நம்ம காத்திருப்போம். তো প্রভু তিনি আমাদেরকে বলেছিলেন ঈশ্বরের প্রতিশ্রুতি পূর্ণ হবার দিন পর্যন্ত তোমরা অপেক্ষা করো। তার মানে কতদিন লাগবে জানা না, কারণ প্রভু আমাদেরকে শিখাতে চান তুমি আমার সম্মুখে অপেক্ষা করো, প্রার্থনা করো, আমার আত্মাকে চাও। যতদিন তোমার জীবনে যে জিনিসগুলো ঈশ্বরের ঘৃণার জিনিস সেগুলোকে তুমি সরিয়ে এবং তুমি অপেক্ষা করেই থাকো। তার মানে ঈশ্বরের কাছে প্রভুতে অপেক্ষা করো। যতদিন অপেক্ষা করবে ততদিন তোমার জীবনে অনেক পরিবর্তনটাকে তুমি দেখতে পারবে। நம்ம ஆண்டவருடைய ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்னென்ன காரியங்கள் எல்லாம், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம விட முடியாம, ஒருவேளை காலையிலிருந்து ஆண்டவரே உபவாசம் 6 மணி வரைக்கும் நான் இருக்கிறேன், அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் நான் சீரியல் பார்க்குறேன், இந்த விஷயத்தை என்னால் விட முடியல, நான் காலையிலிருந்து ஆண்டவர் உம்முடைய பாடல்களை பாடிட்டு இருக்கிறேன், ராத்திரி போகும்போது சினிமா பாடல்களை கேட்குற ஆண்டவரே, இந்த காரியத்தை என்னால் விட முடியல ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன காரியங்கள் எந்த அளவுக்கு நம்ம வேதனையோடு கஷ்டத்தோடு நம்ம பண்ணி கொண்டிருக்கிறோமோ, அது எல்லாமே ஆவியானவர் நமக்குள்ளாக வரும்போது எல்லா காரியமும் மிக சுலபமாய் விடுதலை ஆவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்। পবিত্র আত্মা যখন আমাদের মধ্যে আসেন তিনি আমাদের জীবনটাকে পরিবর্তন করে দিতে পারেন। কারণ আমরা সারাদিন উপবাসটা করে নেব, প্রভু সারাদিন তোমার জন্য উপবাসটা করলাম, কিন্তু সন্ধ্যাবেলা গিয়ে টিভিতে চালিয়ে আমি কিন্তু সিরিয়ালটা দেখে নিয়েছি, কিন্তু আমি চাইছি না করতে। প্রভু সারাদিন আমি তোমার গান করলাম, প্রভুর গান শুনলাম, উপসে থাকলাম, কিন্তু সন্ধ্যাবেলার পরে গিয়ে আমি সিনেমা গানটা একটু শুনে নিয়েছি। তার মানে একদিকে আমি করতে চাইছি, কারণ আরেকদিকে আমি প্রচুর লড়াই করছি। প্রভু এই লড়াইটাকে আমি কোনো রকমের আমি সরাতে চাইছি। যদি আমরা চাইলে প্রভু আমাদের মধ্যে পরিবর্তন এনে দেন। ஆமென்। நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆண்டவரோடு விட்டு பிரியற அந்த கொஞ்ச நேரத்தை கூட ஆண்டவர் விரும்புவதில்லை। প্রভু চান না আমার কাছে থেকে তুমি অল্প গুণের জন্য তুমি দূর যেন না হও। அவர் மனுஷனை படைத்ததற்கான காரணமும் மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலையாகணும் அப்படின்னு நினைச்சு அவர் இறங்கி தன்னுடைய ஜீவனை கொடுத்ததற்கான காரணமே நம்ம எல்லா நேரங்களிலும் கர்த்தருடனே கூட இருக்கும்படிக்கு அவர் விரும்புகிறதுனாலதான் அவர் இவ்வளவு தியாகத்தை நமக்காக செய்திருக்கிறார்। প্রভু আমাদেরকে সৃষ্টি করার মূল উদ্দেশ্য আমাদের সঙ্গে থাকার কারণে, এবং তিনি আমাদের জন্য ক্রুশের উপরে প্রাণ দিয়ে 3 দিন পরে পুনর্জীবিত হয়ে উঠলেন, এটাও আমাদের সঙ্গে থাকার কারণের জন্যই তিনি এইগুলো আমাদের জন্য করেছেন। அல்லேலூயா। அதனால முதலாவது காரியம், ஆவியானுடைய அபிஷேகத்திற்காக நாம் காத்திருந்து செபிக்கும் போது எல்லாவற்றிலும் ஆண்டவர் வார்த்தைகளை கொடுப்பார்। তো প্রথম বিষয় পবিত্র আত্মার জন্য অপেক্ষা করে এবং প্রার্থনা করার কোন কোন জিনিসে প্রভু আমার শক্তিটা তোমার কাছ থেকে প্রয়োজন সেটা নিতে হয়। இரண்டாவது ஒரு காரியம், பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனம்। দ্বিতীয় বিষয় ফিলিপিও অধ্যায় 2। ফিলিপিও অধ্যায় 2 সেখানে 8 পদ। মনুষ্যের আকারে আবির্ভূত হয়ে তিনি নিজেকে অবনমিত করলেন, একান্ত বাধ্যতায় মৃত্যু, এমনকি ক্রুশের উপরে মৃত্যুবরণ করলেন। அல்லேலூயா। இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவியத்தின் எல்லா நாட்களிலும் கீழ்ப்படிதல் உள்ளவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் அப்படின்னு வேத வசனம் சொல்லுது। বাইবেল বলছে যে যিশু মানুষের আকারে আবির্ভূত হয়ে তিনি নিজেকে অবনমিত করলেন, একান্ত বাধ্যতায় মৃত্যু পর্যন্ত। அவர் ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல ஒரு வசனம் சொல்லுது, அவர் ஆவியானவருடைய ஏவுதலினாலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் அப்படின்னு। যীশু খ্রিস্টের প্রথম আরম্ভ সময় মিনিস্ট্রিতে পবিত্র আত্মার অনুপ্রাণিত হয়ে তিনি মরুভূমিতে গেলেন বলে লেখা আছে। அவருடைய வாழ்நாட்கள் முடிவுல இந்த பூமியில் இருந்தப்போ அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மரண பரியந்தம் கீழ்ப்படிதல் உள்ளவராகி தம்மை தாமே தாழ்த்தினாராம்। তারপরে তার জীবনের কথাটা এখানে লেখা আছে, তিনি মৃত্যু
পর্যন্ত তিনি বাধ্যতা পালন করেছেন। நம்முடைய வாழ்க்கையில நிறைய வசனங்களை கேட்போம், நிறைய காரியங்களை படிப்போம், ஆனா எல்லா விஷயத்துக்கும் நம்ம கீழ்ப்படிவோமா? আমরা অনেক কথা শুনি, ঈশ্বরের বাক্য আর আদেশগুলো শুনি, কিন্তু সমস্ত আদেশকে কি আমরা পালন করে থাকি? கண்டிப்பா மாட்டோம். சில விஷயங்களுக்கு நம்ம கீழ்ப்படிவோம், சில விஷயங்களுக்கு நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். எந்த விஷயங்கள் சரி ஓகே அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கிறதோ அந்த விஷயங்களுக்கெல்லாம் சரின்ட்டு நம்ம கீழ்ப்படிவோம். ஆனா சில விஷயங்கள் ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா இதெல்லாம் எவன்டா செய்யறது அப்படின்னு செய்யாம போயிருவோம். অবশ্যই আমরা সব আদেশকে আমরা পালন করতে পারি না বা করি না। যেগুলো আমাদের সুবিধা মনে হবে সেইগুলোকে আমরা পালন করে থাকি, সেইগুলোকে আমরা মনে করি এটা অত কঠিন ভাবে আমি এটাকে পালন করতে পারি না, তখন আমি বলে দেব না না এত কঠিন আদেশকে আমি কিন্তু মেনে চলতে পারি না। ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில அவர் எல்லாவற்றிற்கும் பிதாவினுடைய சித்தத்திற்கும் ஆவியானுடைய சத்தத்திற்கும் அவர் கீழ்ப்படிந்தவர் அப்படின்னு வேத வசனம் சொல்லுகிறது. কিন্তু যীশু খ্রিস্টের জীবনের কথাটা এখানে লেখা আছে, তিনি সবকিছুতেই বাধ্যতা পালন করেছেন, এমনকি মৃত্যু দিন শেষ পর্যন্ত, ক্রুশের উপরে উঠার দিন পর্যন্ত তিনি বাধ্য হয়ে চললেন। நம்ம பல நாட்களாக உட்கார்ந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வாங்க, என்னை ஆளுகை செய்யுங்க, என்னை நிரப்புங்க அப்படின்ட்டு ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆவியானவர் வந்து மகனே இது தப்பு, இதை நீ மாத்திக்கோ, இது சரியில்லை மகளே அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் போது நம்ம கீழ்ப்படியாம போனோம்னா அப்படின்னா அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம போயிடும். প্রভুর সঙ্গে থাকার কালীন, প্রভুতে চলার কালীন প্রভু যখন আমাদেরকে বলেন এই তোমার জীবনে এটাকে তুমি ঠিক করে নাও, এই ধরনের ব্যবহার আর কথাগুলো তুমি বলো না, তখন যখন আমরা প্রভুর আদেশকে পালন করি না তখন অবশ্যই সেটা প্রভুকে কষ্ট দেবার বিষয় হয়। அல்லேலூயா. அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆவியினால என்னென்ன காரியங்களை நமக்கு உணர்த்துகிறாரோ அந்த எல்லா விஷயத்துக்கும் நம்ம கீழ்ப்படிதல் உள்ளவராகி அந்த அந்த கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா ஆண்டவர் நிச்சயமா நம்மோடு இருக்கும் பொழுது ஒரு 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 எல்லா விதத்திலையும் அவர் சந்தோஷப்படுகிறவரா இருப்பார்। তো প্রভু সর্বদাই খুশি হন যখন তিনি আমাদেরকে বুঝিয়ে বলেন এটাকে তুমি ঠিক করো, তখন সঙ্গে সঙ্গে সেটাকে যদি আমরা মন পরিবর্তন করি, প্রভুর আদেশকে পালন করে এবং তার কথার বাধ্য হয়, সেটা প্রভু খুব খুশি হন। இயேசு கிறிஸ்து சாத்தானை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவுமே வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான் அப்படிங்கிறாரு। যিশু শয়তানের বিষয়ে এরকম বলছেন, সে চোর আসে চুরি আর হত্যা করতে। சைத்தான் வந்து நம்ம இடத்துல இருந்து என்னத்தை திருட வருகிறான்? তো শয়তান আমাদের জীবনের কাছে কি জিনিসটাকে চুরি করতে আসে? நம்ம வச்சிருக்கிற பணத்தை திருட வருவானா? আমাদের টাকা পয়সাকে চুরি করতে আসে? இல்ல புது புது துணி எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் திருடி போட்டுக்க வருவானா? নতুন নতুন জামাগুলো যেগুলো কিনে রেখেছেন সেগুলো সে চুরি করে পরে ঘুরে বেড়ায়? இல்ல நான் வந்து இவங்க வந்து வீட்டுல வந்து இன்னைக்கு புது அலமாரி வாங்கி இருக்கிறாங்க, புது கட்டல் வாங்கி வச்சிருக்காங்க, இதெல்லாம் திருடி போய் நம்ம வீட்டுல போட்டுக்கலான்ட்டு வருவானா? তো শয়তানের কি ভাবছে, আজকের বাড়িতে একটা নতুন আলমারি কিনেছে, শোকেস কিনেছে, এগুলোকে চুরি করে আমার বাড়িতে নামিয়ে দাও ভাবে? ஆனா அந்த மாதிரி எந்த காரியத்தை அவன் திருட கொள்ள, அவன் திருட வர ஒரே ஒரு காரியம் நம்முடைய ஆத்மா தேவனோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இந்த காரியத்தை அவனை விட்டு பிரிச்சிடணும், இயேசுவை விட்டு இவன் பிரிச்சுட்டு வந்துடணும், இயேசுவை விட்டு இவன் இயேசுவோடு இருந்துட்டு சந்தோஷமா இருக்கிறான், இந்த காரியம் இவனுக்கு நடக்கவே கூடாது அப்படின்ட்டு அவன் பிரிச்சுட்டு வரதான் பாக்குறான்। তো শয়তান কোনটাকে চুরি করে, যদি আপনি ঈশ্বরের সঙ্গে লেগে থাকলে কিভাবে লেগে থাকার জিনিসটাকে সরাবো, কারণ সেটা যদি সরিয়ে দেয় তাহলে আপনার প্রাণটাকে ও নিজের ইচ্ছার মতো চালাতে পারবে। তো শয়তান ও চাইবে না যাতে আপনি ঈশ্বরের সঙ্গে সর্বদাই থাকেন, তার কথাকে মেনে চলেন। அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை, தம்முடைய ஆவிய, தம்முடைய வார்த்தைகளை இதெல்லாம் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, சைத்தான் என்னதான் வந்து நம்மளை வந்து போராடி இயேசுவை விட்டு நம்ம பிரிக்கணும் அப்படின்னு என்னதான் போராடினாலும் அவருடைய ஆவியானவர் இன்றைக்கு வரைக்கும் நம்மை பிரிக்காம வைத்திருக்கிறதுக்கு காரணம், அவர் எல்லா நாட்களிலும் நம்மோடு கூட ஐக்கியமாய் நம்மோடு கூட வாழ விரும்புகிறதன் காரணமே இயேசு கிறிஸ்து அநேக பலனையும் கிருபைகளையும் நமக்கு தந்திருக்கிறார்।
প্রভু আমাদেরকে শক্তি এবং প্রভু আমাদেরকে ঈশ্বরের বাক্য দেওয়ার মূল উদ্দেশ্য এটাই, যেন কোনো কারণে শয়তানের কাছে থেকে আমরা দূর যেন না হয়, যাতে আমরা সর্বদাই প্রভুর মনের মতো যেন চলতে পারি। সেই জন্যই ঈশ্বরের বাক্য এবং ঈশ্বরের শক্তি তিনি আমাদেরকে প্রদান করে রেখেছেন। அல்லேலூயா. அதனால ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வந்து என்னென்ன காரியங்கள் அவருக்கு பிரியமில்லாத இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் ஆவியானவர் நம்ம இடத்துல எடுத்து காண்பிக்கும் போது, நீ பேசுற பொய்கள், நீ பார்க்கிற பார்வை, நீ கோபப்படுற ஓகே தான், ஆனா நீ கோபப்படும் போது பேசுற வார்த்தைகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத இருக்குது, இதை நீ மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோ அப்படிங்கும் போது அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவார். তো প্রভু আমাদের সঙ্গে থাকতে তিনি আমাদেরকে বুঝিয়ে বলেন, দেখছো তুমি এরকম কথাটা বলো না, আর তুমি রেগে যাচ্ছ, ঠিক আছে রেগে যাচ্ছ ঠিকই, কিন্তু রাগের মাথায় তুমি এই ধরনের কথাগুলো বলার উচিত নয়, তুমি এটাকে ঠিক করে নাও। যখন প্রভু বলেন, সঙ্গে সঙ্গে যখন আমরা তার কথাটা শুনে তাকে যদি আমরা মেনে চলি, অবশ্যই ঈশ্বরের সঙ্গে আমাদের সহভাগিতা আরো শক্ত হয়ে থাকবে। நம்ம ஆத்மாவை குறித்து கவலைப்படுகிற ஒரே ஒரு மனுஷர் இருக்கிறார் அப்படின்னா, ஒரே ஒரு நபர் இருக்காரு அப்படின்னா அவர் இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாருமே கிடையாது. আমাদের প্রাণের কথাটা একজনই সর্বদাই তিনি চিন্তা ভাবনা করেন, ওটা প্রভু যিশু। তিনি ছাড়া আমাদের প্রাণের যত্নটা কেউ করতে পারে না। ஒருவேளை இயேசு கிட்ட வந்ததுக்கு அப்புறம், நீ ஏன் குடிக்க மாட்டீர, நீ ஏன் பீடி குடிக்க மாட்டீர, எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்த இல்ல, எல்லாத்தையுமே சீரியல் பார்த்த, சினிமா பார்த்துட்டு இருந்த, இப்ப எல்லா பக்கம் போயிட்டு இருந்த, இங்க எங்கேயுமே வரமாட்டீர அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் என் ஆத்மாவை நான் காத்துக்கிறேன், இயேசுவுக்கு இது பிரியம் இல்லாத காரியம் அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? তো আপনি যিশুর কাছে আসার পরে আপনি কাউকে যদি বলেন, কেন তুমি সিগারেট খাচ্ছ না, কৈনি খাচ্ছ না, কেন তুমি আর মদ খাচ্ছ না, কারণ আপনি বলেন হ্যাঁ প্রভু আমাকে খুবই ভালোবাসে, প্রভু এগুলোকে ঘৃণা করে, প্রভু এগুলোকে পছন্দ করে না, তাই আমি এগুলোকে করতে চাই না, আমি আর কখনো এগুলো করব না, যদি এরকম যদি বলেন, যে আপনার কথা শুনে সে কখনো খুশি হবে? கண்டிப்பா மாட்டவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த காரியத்தை பத்தி தெரியவே தெரியாது. நீ எங்கடா எங்கேயோ போய் என்னமோ பண்ணிட்டாங்கடா உன்னைய அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. কারণ সে কখনো খুশি হবে না, সে ভাববে তোমাকে কোথায় নিয়ে গিয়ে ব্রেইন ওয়াশ করেছে, এগুলো করতে বারণ করেছে, কারণ সে প্রাণের যত্নের কথাটা ও বুঝবে না, কারণ আমরা যা প্রভু কাছে এসে ওই প্রাণের যত্নটা বুঝেছি। ஆனா இயேசு கிறிஸ்து நம்முடைய வேதனைகள், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் சொல்லும் போது அதை புரிந்து கொள்ளவும், நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தி நம்மோடு சேர்த்து கொள்ளவும் அவர் வந்து புரிந்து கொள்ளுகிற நபரா இருக்கிறார். প্রভু সর্বদাই আমাদের পরিস্থিতিকে তিনি বুঝে নেন এবং আমাদের প্রাণের যত্নটাকে তিনি সর্বদাই যত্নে নিতে চান, কারণ তিনি একজনে আমাদেরকে খেয়াল রাখতে পারেন। சில நேரங்கள்ல வந்து நம்ம வந்து ஆண்டவரே இந்த விஷயம் இவ்வளவு கஷ்டமா இருக்குது, இவ்வளவு போராட்டமா இருக்குது, இவ்வளவு பிரச்சனையா இருக்குது, இவ்வளவு பெரிய காரியத்தை நான் எப்படி செய்ய முடியும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் போது, நீ அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும்னா முட்டி போடணும், இல்லைன்னா வந்து நான் முட்டி உடைச்சு வீட்டுல குறை வச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாரா? প্রভুর কাছে গিয়ে যদি আপনি বলেন, প্রভু আমার প্রচুর যুদ্ধ চলছে পরিবারে, আমাদের গ্রামে, আমাদের জীবনে প্রচুর লড়াই হচ্ছে, প্রভু তুমি আমাকে ঠিক করে দাও, যখন আপনি বলেন, প্রভু যদি তখন বলেন আমি জানি না তুমি কি চাইছো, এক্ষুনি তুমি হাঁটুটা পাতো, প্রার্থনা করে, যদি হাঁটু না পাতো আমি হাঁটুটাকে ভেঙে আমার ঘরে রেখে দেবো, এরকম প্রভু কখনো বলতে পারে? ஆண்டவர் வந்து காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ற, இல்ல அப்படின்னா நீ எந்திரிக்கவே மாட்ட அப்படின்னு சொல்றாரா? প্রভু কখনো এসে বলেছে তুমি ভোরবেলা 5টার সময় উঠে প্রার্থনা করে যদি না উঠো জীবনে আর কোনোদিন উঠতে পারবে না, প্রভু কখনো এই কথা বলেছে? ஒரு நாளும் சொல்ல. ஏன் அப்படின்னா அவர் மனிதனா இருக்கும்போது, அவர் நம்ம மனுஷங்களா இருக்கும்போது நமக்கு கால் வலி எப்படி வருது, தலைவலி எப்படி வரும், நம்ம தூங்கும் போது என்ன வேதனை வரும், நம்ம நடக்கும் போது என்ன வேதனை வரும், எல்லா வேதனைகளும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறார்। কারণ প্রভু যখন এই জগতে মনুষ্য রূপে আবির্ভূত হয়ে এলেন তখন পায়ের যন্ত্রণা তিনি জানেন এবং মনের কষ্টটা তিনি জানেন, কোনটা আমরা পারি বা কোনটা আমরা পারি না সে কষ্ট তিনি বুঝেন। அல்லேலூயா। கடைசியாக எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம்। আমরা হিব্রু পুস্তক অধ্যায় 4 15 পদটাকে আমরা পড়ব। হিব্রু পুস্তক অধ্যায় 4:15, কারণ আমাদের মহান পুরোহিত এমন নন যিনি আমাদের দুর্বলতায়
সহানুভূতি প্রকাশ করতে পারেন না, বরং তিনি আমাদের মতোই সর্বপ্রকার প্রলোভনের সম্মুখীন হয়েছেন, কিন্তু পাপ করেননি। அல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். আমাদের মহাপুরোহিত এমন নন, তিনি আমাদের দুর্বলতায় মহানুভূতি প্রকাশ করতে পারেন না। அல்லேலூயா. அதனால நம்ம ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இந்த விஷயம் எனக்கு பலவீனமா இருக்குது, இந்த விஷயம் எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் நமக்கு நிச்சயமா நம்மை புரிந்து கொண்டு உதவி செய்வாரே ஒழிய நம்மை கடினமாகவோ நம்மை திட்டி மிரட்டி எல்லாம் நடத்துகிற ஆண்டவரே கிடையாது. প্রভু আমাদের এমন একটা উত্তম পুরোহিত, তিনি আমাদের দুর্বলতাকে বুঝতে পারেন না এমন নাই, তিনি আমাদের দুর্বলতাকে বুঝতে পারেন। যদি আমরা প্রভুকে বলি, প্রভু এই জিনিসে আমি খুব দুর্বল আছি, আমাকে তুমি শক্তিশালী বানাও, প্রভু সঙ্গে সঙ্গে আপনাকে সেই বিষয়ে আপনাকে শক্তিশালী বানিয়ে দেন। அல்லேலூயா. அதனால நம்முடைய ஆத்மாவை காத்து கொள்ளுகிறதுல நம்ம கவனமா இருப்போம். তাই আমাদের প্রাণের যত্ন নেবার ব্যাপারে আমরা সর্বদাই গুরুত্ব দেবার উচিত আছে। நம்ம ஆத்மாவை நாம் காத்து கொள்ளுகிறதை காட்டிலும் இயேசு கிறிஸ்து எப்படியாவது நம்ம ஆத்மாவை காப்பாற்றி நம்மோடு கூட இணைத்துக் கொள்ளுகணும் அப்படிங்கிறதுல அவர் இன்னும் கவனமுள்ளவரா இருக்கிறார். আমরা আমাদের নিজের প্রাণের যত্নটা যতটা আমরা গুরুত্ব দিই জানি না, কিন্তু আমাদের চেয়েও আমাদের প্রভু যিশু আমাদের প্রাণের যত্নটাকে বেশি নিতে চান, কারণ ওখানেই তিনি আমাদের সঙ্গে একটা সম্পর্ক করতে চান। அதனால இந்த ரெண்டு காரியங்களை நம்ம வாழ்க்கையில மறக்கவே வேண்டாம். முதல் விஷயம், ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக நாம் காத்திருந்து ஜெபிக்கலாம். তো এই দুটো বিষয়টাকে আপনারা সর্বদাই মনে রাখবেন আপনার প্রাণের যত্নের জন্য। নাম্বার 1, পবিত্র আত্মার কাছে প্রার্থনা করুন তার শক্তিকে লাভ করার জন্য। ரெண்டாவது ஒரு காரியம், ஆவியானவர் என்னென்ன காரியங்களை நம்ம வாழ்க்கையில பேசுகிறாரோ அது எல்லாவற்றுக்கும் நம்ம கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனப்பான்மை நமக்கு வர வேண்டும். প্রভু যা কিছু বলেন সেই সব কথাগুলো যেন আমরা শুনে পালন করতে পারি। প্রভুকে যেন না বলি, প্রভু আমি এটা পালন করব না, আমি এটাকে বাধ্য হব না, বরং আমরা বলি, প্রভু তুমি যা বলবে আমি সেই কথাটা শুনবো। இந்த காரியங்களை நம்ம செய்யும் போது ஆண்டவர் நம்ம ஆராதிக்கும் போது மாத்திரமல்ல, ஜெபிக்கும் போது மாத்திரம், நம்ம பைபிள் படிக்கும் போது மாத்திரம் நம்மளை நினைச்சு ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டாரு. நம்ம கூட இருக்கிற எல்லா நேரங்களிலும் ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுகிறவரா இருப்பாரு. এই দুটো জিনিসটাকে যদি আমরা মনোযোগ দিয়ে করতে পারলে, আমরা যখন প্রার্থনা করি প্রভু তখন খুশি হন, আমরা যখন বাইবেল পড়ি তখন প্রভু খুশি হন, আমরা যখন মণ্ডলী আসি তখন প্রভু খুশি হন। কিন্তু তাই হবে না, সারাদিন আমরা যা কিছু করি সবকিছু তো তিনি আমাদের কাছ থেকে তিনি খুশি হবেন। அல்லேலூயா. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. তো প্রভু এই বাক্য দিয়ে আপনাদেরকে আশীর্বাদ করুক। তার আমরা চোখ বন্ধ করে ঈশ্বরের দিকে তাকাই। তিনি সর্বশক্তিমান, ধন্যবাদ রাজা। প্রভু তুমি আমাদের উত্তম পালক, প্রভু তুমি আমাদের প্রাণটাকে যত্ন করার ঈশ্বর। প্রভু আমাদের প্রাণ কতটাই গুরুত্বপূর্ণ, যেখানে প্রভু সর্বদাই আমাদের যত্ন নিতে পারেন। প্রভু তিনি সর্বদাই আমাদেরকে খেয়াল রাখতে পারেন। আজকে প্রভু গো, পবিত্র আত্মা আমাদেরকে